ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம முத்துவும் மீனாவும் வந்துட்டு பரதம் கற்றுக்கிறதுக்காக விஜயாவை பார்க்க போகிறாங்க. அதை பார்த்த உடனே விஜயா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுக்கு பார்வதி இவங்க வந்திருக்காங்க, யாருமே வரலை அப்படிங்கிறதுக்காக என்னை வெறுப்பேற்றதுக்காக வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் வந்து பரதம் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீங்களா, உங்களுக்கு அப்படின்னா என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே முத்து இருந்துட்டு ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க, இங்கே பாருங்கள் பரதம் கற்றுக்கிறதுக்காக நாங்கள் முறைப்படி வந்திருக்கோம், இங்கே பாருங்கள் தட்சணை வச்சுருக்கோம், பழம்லாம் வச்சுருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தர மாட்டிங்களா அப்படின்னு சொல்லவும் பார்வதி வந்துட்டு ஏன் பார்வதி, தடவை ஆள் வந்திருக்கு விஜயா, ஏன் விஜய் அப்படி போட்டு இது பண்ணுற, நீ கற்றுக் கொடு, அவங்களுக்கு ஆடத்தலைன்னா அதுக்கப்புறம் அவங்கள சேர்த்துக்கலாமா வேணாமான்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்ட்டு பாட்டு போட்டு விட்றாங்க. இந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனாவுக்கும் விஜயாவுக்கும் நல்ல போட்டி போய்கிட்டே இருக்குது. டக்குன்னு பார்த்தா வந்து நம்ம விஜயாவுக்கு வந்து கழுத்து வந்து சுருக்கிக்கிச்சு. உடனே முத்து இருந்துட்டு காமெடி பண்ணுறாரு. என்ன இது புது ஸ்டெப்பா, என்ன இப்படியே ஒரே பக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு கழுத்து சுருக்கிக்கிச்சுடா, திருப்ப முடியலடா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம பார்வை சொல்கிறாங்க, நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ முத்து, சுருக்கெடுக்கிறதுக்கு நாளை கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்துட்டு வீட்டில் இருந்துட்டு காரில் இருந்து கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டால், இல்லை நான் இப்படியே வந்தேன், என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, யாராவது பார்த்தா என்னை ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரி இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போர்வையை போட்டு மறைச்சிக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அண்ணாமலை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவையா, இதுக்கு தான் தேவையில்லாமல் ஆடாதுன்னு சொல்லிக்கிட்டுருன்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காரு.